ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஸோ சிம்பிள் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஊரில் உள்ள ஏரி மற்றும் குளங்களில் இருந்து மண்ணை எப்படி நம்மளுடைய ஓன் பர்பஸுக்கு, அதாவது விவசாய நிலத்துக்கு மற்றும் நம்மளுடைய ஓன் பர்பஸுக்கு மற்றும் மண்பாண்டம் செய்கிறதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி நம்ம அதை பெற்றுக்கொள்ளலாம் என்றது தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், அதாவது என்ன ஆவணங்கள்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ஃபோட்டோ, ஆதார் கார்டு மற்றும் 60 ரூபா பணம் இருந்தாலே போதும். இதை நீங்களே ரொம்ப ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டிஎன்இ சேவையோட அஃபிஷியல் வெப்சைட் இது தான். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவு 2 இருக்கும். துறை உள்நுழைவில் டிஎன்இ சேவை சென்டர் வச்சுருக்கிறவங்க லாகின் பண்ணுறது, பயனாளர் உள்நுழைவுன்றது நம்மளை மாதிரி பப்ளிக் பீப்புள்ஸ் லாகின் பண்ணுறது. பயனாளர் உள்நுழைவை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட், கேப்சா கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணலைன்னு சொல்லியிருந்தாக்கா, நியூ யூசர் கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இந்த அலர்ட் போயிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, டிஸ்ட்ரிக்கு, உங்களுக்கு என்ன மெயில் ஐடி, எந்த தாலுக்காவில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன மொபைல் நம்பரு, என்ன உங்களுக்கு லாகின் ஐடி யூஸ் பண்ண போகிறீங்க, என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ண போகிறீங்க, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, கேப்சா கொடுத்துட்டு சைன்அப் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கான யூசர் ஐடி க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இதில் சேம் லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாகின் இதெல்லாம் உங்களுக்கு அடுத்ததாக நீங்கள் லாகின் பண்ண அப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் தான் நீங்கள் வண்டல் மண் மற்றும் களிமண் எப்படி நீங்கள் எடுத்துக்கலான்றதை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இல்லை ஃபுல்லாக கீழே தள்ளிக்குங்க. கீழே தள்ளிக்கினாக்கா கமிஷனரேட் ஆஃப் ஜியாலஜி அண்ட் மைனிங்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு CGM 101 பர்மிஷன் ஃபார் த ரிமூவல் ஆஃப் கிளே அண்ட் சில்ட் ஃப்ரம் த டேங்க் கொடுத்துருக்காங்க. இதை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணால் தனியாக உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும், எவ்வளோ ஃபீஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலான்றதும் கொடுத்துருக்காங்க. ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னாக்கா இதில் கேன் நம்பர் கேட்கும். ஆல்ரெடி நீங்கள் கேன் நம்பர் வச்சுருந்தீங்கன்னாக்கா நீங்கள் டேரெக்டாக கேன் நம்பர் கொடுக்கலாம். இல்லை உங்கள் நம்பர் போட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னாக்கா டேரெக்டாக அந்த கேன் நம்பர் ஷோ ஆகும். சப்போஸ் நீங்கள் கேன் வச்சிடலனாக்கா ரிஜிஸ்டர் கேனை கொடுங்க. ரிஜிஸ்டர் கேன் கொடுத்து சில இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸாக கேட்கும். உங்களுடைய ஃபோன் நம்பரு, என்ன உங்களோட மொபைல் நம்பரு, உங்களோட நேமு, உங்களுடைய அட்ரஸ், இது சில டீட்டெயிலாம் கேட்கும். கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தெரியலனாக்கா எப்படி கேனை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய கேனை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களை ஆதார் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க கேன் உங்களுக்கு ஷோ ஆகும். கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கான கேன் நம்பர் ஷோ ஆகும். இதில் உங்களுடைய ஆதார் நம்பர், அப்ளிகண்டோட உங்களுடைய பர்த்டே டேட்டு, ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. கொடுத்தீங்கன்னாக்கா மொபைல் நம்பர் ஓடிபி ஒன்று போகும். வந்திருக்க ஓடிபியை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. இல்லைனா கேன் ஏதாச்சும் எடிட் பண்ணிக்கலாம். ப்ரொசீட் கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ரொசீட் கொடுத்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான மண்ணோட அளவு, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த தேவையான வேணுமா, அதாவது விவசாயத்துக்கு வேணுமா, இல்லை உங்களோட ஓன் பர்பஸ் வேணுமா, இல்லை மண்பாண்டம்லாம் செய்கிறாங்களா அதுக்கான பர்பஸ் வேணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபுல்லாக கீழே வந்துடுங்க. கீழே வந்தீங்கன்னாக்கா இதான் உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணணும். ஸோ ஆதார் நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா எந்த தேவைக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதாவது உங்களுக்கு என்னென்ன பர்பஸ், விவசாயத்துக்கு பண்ணுறீங்களா, இல்லை உங்களுடைய
டொமஸ்டிக் அதாவது உங்களுடைய வீட்டுக்கு மண் அடிக்கிறதோ, இல்லை நீங்கள் தங்கியிருக்கிற மண்ணுக்கு லேண்டுக்கு மண் அடிக்கிறதோ அந்த மாதிரி பண்ணுறீங்களா? அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மண்பாண்டம் செய்கிறாங்களா, அதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களா சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா 3மே எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் நீங்கள் செலக்ட் பண்ணது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்கு மாவட்டம் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, அடுத்து எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க, அடுத்தது எந்த வில்லேஜில் நீங்கள் இருக்கீங்க அதையும் நீங்கள் கொடுத்துக்குங்க. இதை கொடுத்துட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சர்வே நம்பர் கேட்குறாங்க. அதாவது உங்கள் பட்டாவுடைய சர்வே நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை பட்டா வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அது எல்லாமே சேர்த்து கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட சர்வே நம்பரு, லேண்டோட டைப்பு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை லேண்டா வெட் லேண்டா, அதாவது நஞ்சையா புஞ்சையான்னு கேட்குறாங்க. அதை கொடுத்துக்குங்க. கொடுத்தீங்கன்னாக்கா இதில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது ஹெக்டரில் தான் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஹெக்டரில் கொடுக்கும்போதும் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபார்மெட்டில் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த ஃபார்மெட் தான் நீங்கள் தரணும் எவ்வளோ இருந்தாலும். அதை நீங்கள் கூகுளில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிளியராக கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டர் வந்து கிட்டத்தட்ட 2.5 சென்ட்டு கிட்ட, அது 2.5 ஏக்கருக்கு வந்து சமமாக இருக்கும். கொடுத்துட்டு ஆட் கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆடு கொடுத்ததும் பாருங்கள் இதில் ஆட் ஆகிருச்சு. மறுபடியும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இருக்குது, உங்களுக்கு பட்டா ஏதாச்சும் இருக்குன்னாக்கா நீங்கள் மறுபடியும் அதே கூட நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணி சேம் அதே மாதிரி நஞ்சையா புஞ்சியான்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அதுக்கானதையும் வந்து நீங்கள் மறுபடியும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆட் கொடுத்துங்க, மறுபடியும் ஆட் ஆகிடும். டோட்டலாக உங்களுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக நீங்கள் 222 கியூபிக்கல் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஹெக்டர் பார்த்தீங்கன்னாக்கா கியூபிக்கில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேணுமோ நீங்கள் அது மொத்தமாக வந்து 222 கியூபிக் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 200 கொடுக்குறேன். அடுத்ததான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேங்க் டீட்டெயில், அதாவது எந்த இடத்த நீங்கள் மண் அள்ள போகிறீங்க அதுக்கான டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ அதை கிளிக் பண்ணி எங்கே எடுக்க போகிறேன் அதை கிளிக் பண்ணி கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அந்த இடத்துல இருக்கிற எந்த லொக்கேஷனில் எடுக்க போகிறீங்க, அதாவது ஏரியா, குளமா, குட்டை, அதை கேட்குறாங்க. சின்ன ஏரி, ஆச்சு பக்கம் ஏரி, அதெல்லாம் வந்து சின்ன ஏரி, பெரிய ஏரி, சித்த ஏரி, அதில் அதை கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வே நம்பர் அதிலே கொடுத்துருவாங்க. ஒன்று கொடுத்தோம் அதில் எவ்வளோ அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு இதிலே உங்களுக்கு காட்டிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதிலே வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பர்சனல் யூஸ் எப்படி எடுத்துக்கலான்றது பார்க்கலாம். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 30 கியூபிக்கல் மீட்டர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு கீழே வந்துட்டு என்ன தாலுக்கா, மாவட்டம், சேம் அதில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக வந்து இந்த பாட்டரி, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மண்பாண்டத்தில் அவங்களுக்கான மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா 60 கியூபில் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் சேம் எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான். ஸோ அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் கொஞ்சம் அந்த காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஹெக்டரு, கியூபிக்கல் அந்த கணக்கு போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் அதை கூகுளில் போட்டு யூஸ் பண்ணிக்கிங்க, கரெக்டாக வரும். அடுத்தது இதில் அப்டேட் கொடுத்துக்குங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னாக்கா இதில் அப்ளிகண்டோட ஃபோட்டோ ப்ளஸ் அவங்களோட ஆதார் கார்டு வந்து இதில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு, அப்ளிகேஷனோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 50 KB தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆட் ஆயிடுச்சு. அடுத்ததான் மேக் பேமெண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டோட்டல் ஃபீஸு எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா பேமெண்ட் வந்து 60 ரூபா கொடுத்துருக்காங்க. அதில் கிளிக் அண்ட் அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துருங்க.
மேக் பேமெண்ட் கொடுத்தா அடுத்ததாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் பண்ணுறதாலும் பண்ணலாம், நெட் பேங்கில் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஸோ யூபிஐ பேமெண்ட்டு ஜிபே, ஃபோன்பே, யூபிஐ, அமேசான் பே, பேடிஎம் எதில் வேணால் நீங்கள் போட்டு உங்களோட ஐடியை போட்டு ரெக்வஸ்ட் பண்ணால் உங்களுக்கான யூபிஐ ரெக்வஸ்ட் போயிடும். அதில் போய் நீங்கள் பே பண்ணலாம். அப்படிலாம் நீங்கள் ஷோ கியூஆர் கொடுத்துட்டு இந்த கியூஆரில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணாலும் ஓகே. யூபிஐ கியூஆரில் இதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் பே பண்ணாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்துட்டு ஃபைனல் அப்ளிகேஷன் வந்துடும். பேமெண்ட் அக்னாலஜ்மெண்ட் நம்பரும் வந்துடும். ப்ளஸ் லாஸ்ட்டாக வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே சப்மிட் ஆகிடும். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபர்தராக வச்சுக்கலாம். அந்த அப்ளிகேஷன் என்ன ஆகுனா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய விஏஓ கிட்ட போவோம். அவர் வந்து அப்ரூவ் பண்ணணும். விஏஓ அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்ஐ இருப்பாங்க, அவங்க அப்ரூவ் பண்ணணும். அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஜேசிபி அல்லது டிராக்டர் வச்சு நீங்களே வந்துட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது சொந்தமாக வச்சாலும் பரவாயில்ல, அப்படியே வெளியே ஏதாச்சும் வாடகைக்கு ஜேசிபி டிராக்டர் வச்சு நீங்கள் அள்ளிக்கினாலும் பரவாயில்ல, அது உங்களோட கன்வென்ட் தான். பட் ஆனால் நீங்கள் லாரிலாம் வச்சு எடுத்து போகக்கூடாது. லாரிலாம் வச்சு எடுத்து போனாக்கா இதில் வந்து இல்லீகல் ஆகிடும். லாரி வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பர்பஸ் மாதிரி போயிடும். ஸோ அதனால் நீங்கள் லாரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, கேஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் டிராக்டர் மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டிராக்டர் ஜேசிபி வச்சு நீங்கள் உங்களோட யூஸுக்கான மண்ணை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.